அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கி இது ஷார்ட் இன்டர்வியூ வீடியோவை பார்ப்போம். இன்றைக்கி இது என்ன பார்க்க போகிறோம்னா, தினத்தந்தியோடைய குறுக்கெழுத்து போட்டி. டேட் என்னென்னா 1/7/2026. இந்த கேள்விக்கு பதில் எப்படி சால்வ் பண்ணுறோம், இதனுடைய ஆன்சர்ஸ் என்ன, எடிட்டர் என்ன தப்பாக கேட்டிருக்கா, சில கேள்விகளுக்கு தப்பாக கொஸ்டின் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கேள்வி, அதனுடைய டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க. வணக்கங்க. நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்னா, தினத்தந்தியுடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி டேட் என்னென்னு பழைய சொல்கிறேன். 1/7/2026, 1 ஜூலை 2026. வாங்க இதை எப்படி சால்வ் பண்ணுறோன்னு பார்க்கலாம். முதல் கேள்விங்க, அமெரிக்க பூர்வ குடிமக்கள், அமெரிக்காவில் இருக்க பூர்வ குடிமக்களை என்னென்னு சொல்லுவீங்க அப்படின்னா, ரெட் இண்டியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் எழுதையில் செவ்விந்தியர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். செவ்விந்தியர்கள். ஆக்சுவலாக கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சவர்கள். அமெரிக்கா போய் கண்டுபிடிக்கல, அங்கே இருக்கவங்களெல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கூப்பிட்டாரு. அப்போ சிவப்பாக இருக்கிறனால பார்த்துட்டு செவ்விந்தியர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். ஸோ அதன் காரணமாக தான் செவ்விந்தியர்கள் அப்படிங்கிற நேம் வந்துச்சு. 1 மேலேருந்து கீழே. ஆக்சுவலாக ஐஷோலேருந்து அமெரிக்கா போனவங்க தான் அங்கே வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க. 1 மேலேருந்து கீழே. இறால் வேறு பெயர். இறாலுக்கு வேறு பெயர் என்ன? பல விருதுகள் பெற்ற ஒரு மலையாள திரைப்படம். இதால் சேல் ஆரம்பிக்கனால செம்மீன் அப்படின்னு சொல்லலாம். செம்மீன் அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்லும்? இதால் தான் சொல்லும். சரிங்களா? சரிங்களா? செம்மீன். செம்மீன்கிறது ஒரு மூவி நேம் கூட. இந்த மூவி எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அவார்டு வாங்கிச்சு. ஆக்சுவலாக 1965 வந்த மூவிஸ்ங்க. சரிங்களா? தகழி சிவசங்க பிள்ளை எழுதின நாவல், அதாவது அந்த புத்தகத்தை என்ன பண்ணியிருக்காங்க, படமாக எடுத்துக்காங்க. அப்போ 2 மேலேருந்து கீழே. வீல ஆரம்பிச்சிருக்கு. ஓய்வு பெற்ற விமானம் தாங்கி போர்க்கப்பல். ஓய்வு பெற்ற விமானம் தாங்கி போர்க்கப்பல் அப்படின்னு சொன்னீங்கன்னா INS விக்ராந்த் சொல்லலாம். வீல ஆரம்பிச்சிருக்கு, கரெக்டாக இருக்குது. விக்ராந்த். ஓகேங்களா? INSனா இந்தியன் நேவி சர்வீஸ் விக்ராந்த்னு சொல்லுவாங்க. இதை 1961 கோவாவில் விடுதலை போராட்டத்தில் யூஸ் ஆச்சு. 71 இந்தியா பாகிஸ்தான் போல யூஸ் ஆச்சு. சர்வீஸ்லேருந்து 97 வெளியில் வந்துருச்சுங்க. 2001 2012 வரைக்கும் கண்காட்சியில் வச்சுருந்தாங்க. கடைசி இது அங்கே உள்ள மகாராஷ்டிரா நிதி பற்றாக்குறை காரணமாக இதை உடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. சரிங்க. 3 மேலேருந்து கீழே. கீழே ஆரம்பிச்சிருக்கு. கொடி முந்திரி. கொடி முந்திரின்னா என்னன்னு சொல்கிறீங்க? கிரேப்ஸ்னு சொல்லுவீங்க. பதில் என்ன? திராட்சை. சரி. அப்போ 7 வலமிருந்து இடம் என்னன்னு பார்க்கலாமா? சத்தம், பெரும் மொழி. இதை ஓசைன்னு சொல்லலாம். சரிங்களா? ஓசைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 7 மேலேருந்து கீழே. மூக்கடைப்பு, வயிற்று பொதுமலுக்கு நல்ல மருந்து. ஓமம் வாட்ரு. ஓமம் தண்ணி நாங்கள் சின்ன பசங்களாக கீழே குடிப்போம். ஓமம் வாட்டர்னு நிறையவே குடிச்சிருக்கோம். ஓமம். ஸோ இந்த 2க்குமே இது நல்லது. ஓகேங்க. இந்த இதுக்குள்ள ஹிண்ட்டுக்கு இது சால்வ் ஆகிடுச்சுங்க. 9 வலமிருந்து இடம் என்ன? சிப்பிக்குள் இது இருக்கும். சிப்பிக்குள்ள என்ன இருக்கும்? முத்து, பேல். ஓகேங்க. அப்போ 9 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? மூல ஆரம்பிச்சிருக்கு. பாக்கியராஜ் ஊர்வசி நடித்த படம். பாக்கியராஜ் ஊர்வசி நடித்த படத்தில் ரொம்ப ஃபேமஸான படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்தானை முடிச்சு. மூல ஆரம்பிச்சதுனால முந்தானை முடிச்சு. மேலேருந்து எழுதிய இடத்த பார்க்கும் கரெக்டாக இருக்கான்னு. ஸோ முந்தானை முடிச்சு. ஓகே, கரெக்டாக இருக்குங்க. அப்போ 12 வலமிருந்து இடம் என்ன? தாள ஆரம்பிச்சுக்குங்க. செடி கொடி வகைகள். செடி கொடி வகைகள்லாம் என்னன்னு சொல்லலாம்னா, இது அனைத்துமே பாட்னி டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடியது. தாவரங்கள். இது எல்லாமே தாவரம் லிஸ்ட்டில் சேர்க்கலாம். ஓகேங்க. அடுத்து 20 வலமிருந்து இடம் என்ன? சூழ ஆன்சர். டைரக்டர்
டைரக்டர் மணிரத்னத்துடைய மனைவி. டைரக்டர் மணிரத்னம் அவங்களுடைய மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஹாசினி. எந்த காலனாலும் போட்டுக்கோங்க, சுகாசினி. சரிங்க. அப்போ 15 மேலேருந்து கீழே என்னென்னு வரும்? நீல முடிஞ்சிருக்குங்க. கற்புடையாள். கற்புடையாளுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன், அதை வச்சு வேர்டு ஃபார்ம் பண்ணுங்கள். கண்ணகி. கண்ணகி அப்படின்னா பத்தினி. பத்தினி தெய்வங்கள். ஓகே. சீதா பாட்டியாக சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே. இந்த சைடு வந்த ஹிண்ட்டு சால்வ் ஆகிடுச்சிங்க. 13 இடமிருந்து வலம் என்ன? சாரி, 14 இடமிருந்து வலம் என்ன? 14 இடமிருந்து வலம் என்னன்னா, இந்த அரசின் காலம் இந்தியாவுடைய பொற்காலம்னு சொல்கிறாங்க. குப்தர்கள் ஆட்சி காலம். அதில் எந்த குப்தன்னு தெரியல. ஸோ 13 மேலேருந்து கீழே என்னென்னு வருதுன்னு பார்ப்போம். எம்.ஆர். ராதா மகள் நடிகை. எம்.ஆர். ராதா மகளில் 2 மகளும் நடிகையாக தான் இருக்காங்க. ஒன்று ராதிகா, இன்னொன்று நிரோஷா. நான் ராதிகா எழுதுவேன், மேக்ஸிமம் ராதிகா கொடுக்கறதுனால. நிரோஷா வந்து கம்மியாக தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரிங்க. 17 கீழேருந்து மேலே என்ன? மழைக்கு வெயிலுக்கு பிடிப்பது. மழைக்கும் வெயிலுக்கும் என்ன பிடிப்பாங்கன்னா குடை. ஓகேங்க. சரிங்க. அப்போ 14 இடமிருந்து வலம் வந்து குப்தர்கள் ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. கடைசி குப்தர் மட்டும் கரெக்டாக எழுதிட்டீங்க. இந்த ஆன்சர் கடைசியாக பார்ப்போம், எந்த குப்தர்ன்னுட்டு. ஓகேங்களா? 4 மேலேருந்து கீழே என்ன? மகள். மகள்லாம் புதல்வி எழுதுவீங்க. ஆனால் நேற்று தந்தியில் கேட்ட மாதிரி எழுதுனா புத்தி எழுத வச்சோம். 5 இடமிருந்து வலம் என்னன்னு பார்ப்போம். தயார் நிலை. எதற்கும் தயார் நிலையாக இருக்கிறது வந்து ஆயத்தமாக இருங்கன்னு சொல்லலாம். ஆயத்தமாக இருங்க அப்படின்னா தயார் நிலையில் இருங்கன்னு சொல்லலாம். அப்போ புதல்விக்கு செக் வச்சிட்டாங்களா, என்னன்னு சொல்லி எழுதுவாங்க? புத்தின்னு சொல்லி எழுதுவாங்க. புத்தின்னா என்னென்னு நேற்று கேட்டிருந்தாங்க, 2 நாளைக்கு இடையில். இன்றைக்கி அப்படி ரிவர்ஸில் கேட்டிருக்காங்க. 8 வலமிருந்து இடம் என்ன? வினவு. கேள். கேளு, அவங்ககிட்ட போய் கேளு, அவங்ககிட்ட போய் விசாரி என்ன நடந்ததுன்னு. பதில் என்ன? விசாரி. வினவு, தெளிவாக கேளு, ஆராய்ந்து வினவு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே. 14 கிழந்து மேலே என்ன? எதிர்பாரா கொடிய சம்பவம். எதிர்பாராமல் நடக்கக்கூடியது வந்து விபத்துன்னு சொல்லுவோம். கொடிய சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லலாம். பதில் என்ன? அசம்பாவிதம். அசம்பாவிதம் எதுவும் நடந்தாமல் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. 11 மேலேருந்து கீழே என்னன்னு பார்க்கலாமா? வாழும் இடம் இல்லைன்னா வசிக்கும் இடம். வடமொழி சொல்லில் சொல்லணும். இதுக்கு ஹிண்ட் வரதுக்கு முன்னால் 10 இடமிருந்து வளம், 10 கீழேருந்து மேலே முதல்ல பார்த்துக்குவோம். நஞ்சு. நஞ்சுன்னா பாய்சன். பாய்சனுக்கு வந்து என்னன்னு சொல்லுவோம்? விஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விஷம் அப்படின்னா பாய்சன். ஓகே. 10 இடமிருந்து வளம் என்ன? பச்சு. நம்பிக்கை, நன்றியுணர்வு. இதை என்னன்னு சொல்லலாம்னா விசுவாசம்னு சொல்லலாம். படம் கூட இருக்குல்ல, விசுவாசம். அஜித்தோட ஒரு படம் கூட இருக்குது. ஓகே. 11 மேலேருந்து கீழே என்ன? வாழும் இடம், வசிக்கும் இடம். வடமொழி சொல் வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். வாசஸ்தலம்னு சொல்லலாம், இல்லை வாசத்தலம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று இங்கே த யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா இசு யூஸ் பண்ணுங்கள். வாசஸ்தலம் இல்லைன்னா வாசஸ்தலம். வாசத்தலம். ஓகேங்களா? ரெண்டுமே நான் சொல்கிறேன். வாசஸ் இல்லைன்னா வாசத்தலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வாசஸ் ப்ளஸ் தலம். இது வந்து ஹிந்தியில் உள்ள வேர்டு. அப்படின்னா வாசஸ்னால் என்னென்னா லிவிங். தலம் அப்படிங்கிறது, ஸ்தலம் அப்படிங்கிறது பிளேஸ். ஓகேங்க. இந்த சைடு வந்த ஹிண்ட் எல்லாமே சால்வ் பண்ணிட்டீங்க. 18 இடமிருந்து வலம் என்ன?
நன்கொடை. நன்கொடையான கொடைனா தானம் தர்மம்னு சொல்லலாம். நன்கொடை அப்படின்னா உபயம் அப்படின்னு சொல்லலாம். உபயம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா 19 மேலேருந்து கீழே இல்லை. தமிழரின் பாரம்பரிய இசைக்கருவி. தமிழருடைய பாரம்பரிய இசைக்கருவி என்னன்னு சொல்லலாம்? பறை. தோல் வாத்தியங்கள்னு கூட சொல்லியிருக்கலாம். நான் யாழ்னு வந்துக்குமோன்னு நினச்சேன். ஸோ பறை. சரிங்க. 21 கீழே இருந்து மேலே. ஆத்மா, நம்ம உயிர், உடம்புல உள்ள உயிர், கண்ணுக்கு தெரியாத உயிர். ஓகேங்களா? அதை தான் பேசிக்கிட்டு நடந்துகிட்டு எல்லாம். ஓகேங்களா? இது வந்து ஹிந்தி சொல் ஆத்மாங்கிறது. அதை நீங்கள் தமிழில் எழுதுவீங்கன்னா என்னென்னு எழுதுவீங்கன்னா ஆன்மா அப்படின்னு சொல்லுங்கள். பதில் என்ன? ஆன்மா. ஓகேங்க. அப்போது வழக்கம் போல் 21 வளமிருந்து இடம் என்ன? ஒரு தமிழ் மாதம். ஆடி சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஆணினாலும் எழுதிக்கோங்க, எதுனாலும் எழுதிக்கோங்க. சரிங்க. நம்ம இந்த ஹிண்ட்டுக்கு வருவோமா? இந்த கேள்வி தப்பாக கேட்டிருக்காங்கங்கிறதுக்காக தான் இந்த பதில் கொடுத்துருக்காங்கங்கிறதுக்காண்டி இதை சால்வ் பண்ணாமல் வெயிட் பண்ணேன். 16 இடமிருந்து வளம் என்னன்னு சொன்னோம். இந்த அரசரின் காலம் இந்தியாவுடைய பொற்காலம். குப்தர்களில் வந்து 3 குப்தர் சொல்லலாம். முதலாவது வந்து சந்திரகுப்தர். இவர் தான் குப்த பேரரசை நிறுவனவர். சந்திரகுப்தர் எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லை, இங்கே மூருக்கு. ரெண்டாவது யாருன்னா சமுத்திரகுப்தர். என்ன? சமுத்திரகுப்தர். இவர் வந்து குப்த பேரரசை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு, விரிவாக்கம் பண்ணுறாரு. 3வது அரசர் வராங்க, அவங்க யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர்னு சொல்லுவாங்க. அவர் நல்லா கேட்டுக்கோங்க, 2ஆம் சந்திரகுப்தர். இவர் வந்து நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னா விக்ரமாதித்தர் அப்படின்னு சொல்லுவீங்க. விக்ரமாதித்தர். இவரோட ஆட்சி காலம் மட்டுமே பொற்காலமாக இருந்தது. புக்கை படித்து எடிட்டர் கேள்வி கேட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விக்ரமாதித்தர் மட்டுமே காலம் பொற்காலம்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 320 வருஷத்துலேருந்து 550 வருஷம் வரைக்கும் கிபி. அதாவது 3ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு, 4ஆம் நூற்றாண்டுலேருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும். இதுதான் இன்றைய பதில்கள். எதுவும் தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் கொடுங்க. சரிங்களா? இந்த பதில் சால்வ் பண்ணி பாருங்கள். வார்த்தை விளையாட்டு. வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்கள். உடை, கடை. சரிங்களா? சரி, நீங்கள் இந்த வேர்டெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றிங்க. எனக்கு இந்த விக்ரமாதித்த ஆன்சர் மட்டும் உங்களுடைய பதில் எதிர்பார்க்கேன் கமெண்ட்டில். நன்றிங்க.